31வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வசிஷ்ட மாமுனி திட்டுறதாக்கும் திருஷங்குவ. 2வது லைன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். நதே ஸ்வர்ககதே பாபமிருதஸ்யாபி கதஞ்சன. துஷ்டா, பாவம் செஞ்சவனே, செத்து போனாலும் உனக்கு சொர்க்கம் கிடைக்காது. എന്നിട്ടാക്കുമ്പോ ഇപ്പൊ ഉയരോട് കൂടിയിട്ട് സ്വർഗத்துக்கு പോണം ചിലരായി. ചാകാമേ പോണം, இந்த ശരീരത്തോട് കൂടിയിട്ടേ പോണം എന്നല്ല ആശപ്പെടുறாய். நீ செத்து போனாலும் உனக்கு சொர்க்கம் கிடைக்காது. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். இத்யுக்தோ குருநாராஜம் ஸ்திரிசங்கு சச்சனாதவே. ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே, வசிஷ்டன் இப்படி சொன்ன உடனடியாயிட்டு திருஷங்கு என்ன ஆனார்? 32வது ஸ்லோகம். தத்ர தேன சரீரேன பபூவ ஸ்வபஜாக்ருதே குண்டலேஷ்மமயே ஜாபே ஜாதே தஸ்ய ஜதச்சனாத். இம்மீடியட் ஆயிட்டு உடனடியா அந்த சரீரத்தோடு கூடிட்டு ஒரு சண்டால ரூபத்தை സ്വീകരിച്ചാன். உடனடியா அவரோடு காதுல இருக்கிற 2 கம்மல், அந்த குண்டலங்கள் 2 கல்லாയി തീർന്നത്. 33வது ஸ்லோகம். தேஹே சந்தனகந்தஸ்ச விகந்தோ ஹ்யபவத்ததா. விகந்தஹ ஹி அபவது ததா. நீலவர்ணேத சஞ்சாதே திவ்யே பீதாம்பரே தனோ. ശരീരത്തിல சந்தன கந்தமாக்கும் அவருக்கு இருந்தது. இப்போ அவரோடு சரீரத்துல இருக்கிற அந்த சந்தன வாசம் இல்லாம போயிடுத்து. சரீரத்துல அவர் உடுத்தின்னு இருந்த அழகான மஞ்சள் கலர் பீதாம்பர பட்டு இடுப்புல கட்டின்னு இருக்கிறதும் மேல போட்டு இருக்கிற உத்தரியவும் 2மே கருகருன்னு ஆகி போச்சு. 34வது ஸ்லோகம். கஜவர்ணோ பவத்தேஹ ஷாபாதஸ்ய மகாத்மனா சக்யுபாசகரோஷேன பலமேததபூன்ருபா. முனி சாபத்தால, வசிஷ்ட முனியோட சாபத்தால திருஷங்கு மகாராஜாவோட சரீரத்துக்கு ஆனையோடு கலர் வந்தது. ஆதிபராசக்தியோடு உபாசகனாக்கும் திருஷங்கு. அதே மாதிரியே ஆதிபராசக்தியோடு உபாசகனாக்கும் வசிஷ்ட மாமுனி. ஆதிபராசக்தியோடு உபாசனையாலேயே திருஷங்குவுக்கு திவ்யமான அழகான சரீரம் கிடைச்சதை நம்ம பார்த்தோம். ஆதிபராசக்தியோடு உபாசகனான வசிஷ்டன் சபிச்சதால இப்போ அந்த சாபம் பலிச்சு திருஷங்குவுக்கு இந்த மாதிரி ஒரு அதப்பதனம் சம்பவிச்சது. சண்டால ரூபமாயி തീർந்தான், கருகருன்னு. 35வது ஸ்லோகம். தஸ்மாத் ஸ்ரீ சக்தி பக்தோ ஹி. தஸ்மாத் ஸ்ரீ சக்தி பக்தஹ ஹி ந அவமான்யஹ கதாதன. தஸ்மாத் ஸ்ரீ சக்தி பக்தோ ஹி நாவமான்ய கதாதன. காயத்ரி ஜபனிஷ்டோ ஹி வசிஷ்டோ முனி சத்தமா. அதனால பராசக்தி பக்தனை ஒருபோதும் அவமானப்படுத்தக்கூடாது. முனி சத்தமனாயிருக்கிற வசிஷ்டன் காயத்ரி ஜபத்தை கட்டியா பிடிச்சுட்டு இருக்கிறவராக்கும். அந்த வசிஷ்ட மாமுனிட்ட எதிர்த்து பேசினதாக்கும் திருஷங்கு. ஒன்னால யாகம் பண்ண முடியலனா நான் வேற ஒரு குருவை அரேஞ்ச் பண்ணி யாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது இவரை இன்சல்ட் பண்ணினதாக்கும். அதனாலேயே இப்படியெல்லாம் வந்துடுத்து. ஆதிபராசக்தியோடு பக்தனை ஒருபோதும் அவமானப்படுத்தக்கூடாது. முனிசத்தமனாயிருக்கிற வசிஷ்டன் காயத்ரி ஜபத்தை
ஜபிச்சுண்டே இருக்கிறவராக்கும், காயத்ரி ஜபத்துல ரொம்ப ரொம்ப நிஷ்டையுள்ளவராக்கும். அப்படி இருக்கிறவருக்காக்கும் இந்த திருசங்குவால ஒரு இன்சல்ட் நடந்தது. அதனாலேயாக்கும் திருசங்குவுக்கு இந்த மாதிரி ஒரு அதப்பதனம் சம்பவிச்சது. 36வது ஸ்லோகம். திருஷ்ட்வா நித்யம் நிஜம் தேஹம் ராஜா துக்கமவாப்தவான் ந ஜகாம கிருஹே தீனோ வனமேவாபிதோயோ. நிந்தியமாய் தீர்ந்த தன்னோட சரீரத்தை பார்த்த ராஜாக்கு சங்கடமா வந்தது. அவரோட வீட்டுக்கு அவர் போகலை. வனத்திலேயே இப்படி அப்புறக்கும் இப்புறக்கும் பரிதாபமாயிட்டு நடந்தார். நீ என்ன பண்றது? 37வது ஸ்லோகம். சிந்தயாமாச துக்கார்த்த த்ரிஷங்கோ சோக விஹ்வலா கிம் கரோமி க்வ கச்சாமி தேஹஹ மே அதீவ நிந்திதஹ. சங்கடம் வந்த த்ரிஷங்கு ராஜா ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு இப்படி யோசனை பண்ணினார். மனசெல்லாம் அவருக்கு உருகித்து, என்ன செய்வேன், எங்க போவேன், என்னோட நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நிந்தியமாயிட்டு இருந்ததே. இந்த சரீரத்தை பார்த்தா எனக்கே பிடிக்கலையே. 38வது ஸ்லோகம். கர்த்தவ்யம் நைவ பஷ்யாமி ஏன மே துக்க சம்சயா கிருஹே கச்சாமி சேத் புத்ரா பீடிதோத்ய பவிஷ்யதி. துக்கம் இல்லாம பண்றதுக்கான எந்த ஒரு உபாயத்தையும் நான் காணறதுக்கு இல்லை. என்னோட சொந்த கிரகத்துக்கு போனானா என்ன பார்த்து புத்திரனுக்கு துக்கம் உண்டாகும். அப்பா இப்படி அசிங்கமா நிக்கிறாரே அப்படின்னு. 39வது ஸ்லோகம். பாரியாபி ஷோபஜம் திருஷ்ட்வா ந அங்கீகாரம் கரிஷ்யதி சஜீவா ந ஆதரிஷ்யந்தி வீட்சிய மா அமி திருஷம் புனः. भार्याभि शोभजं दृष्ट्वा नाङ्गीकारं करिष्यति सजीवा नादरिष्यन्ति வீட்சிய மாமீதிருஷம் புனா. சண்டாளனாய் தீர்ந்த என்ன பார்த்து மனைவியும் என்ன சிகரிக்க மாட்டா. இந்த ரூபத்துல என்ன பார்க்கிற மந்திரிகள் எல்லாம் என்ன ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டா. 40வது ஸ்லோகம். ஞாதயோ பந்துவர்கஸ்ச சங்கதோ ந பஜிஷ்யதே சர்வைஸ்த்யக்தஸ்ய மே நூனம் ஜீவிதான் மரணம் வரம். சர்வைஹி த்யக்தஸ்ய, சொந்தக்காரும் பந்துஜனங்களும் என்னோட பக்கத்துல வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டா. எல்லாராலையும் உபேட்சிக்கப்பட்ட நான் வாழறத விட இறந்து போறதுதான் மேல். 41வது ஸ்லோகம். விஷம் வா பட்சயித்வாத்ய பதித்வா வா ஜலாசயே கிருத்வா வா கண்டபாஷம் ச தேஹத்யாகம் கரோம்யஹம். விஷத்தை குடிச்சிட்டு இறந்து போலாம், தண்ணியில குதிச்சு இறந்து போலாம், கழுத்துல கயற கெட்டிண்டு தூங்கி சாகலாம். எப்படி ஆனாலும் சரி நான் இந்த சரீரத்தை உபேட்சிப்பேன். 42வது ஸ்லோகம். அக்னௌ வா ஜொலிதே தேஹம் ஜுஹோமி விதிவத் பலாத் கிருத்வா வா அனசனம் கிருத்வா வா அனசனம் கிருத்வா வானசனம் பிராணான் த்யஜாமி துஷிதான் விஷம். பிராணான் த்யஜாமி துஷிதான் விஷம். பெரிய ஒரு அக்னி குண்டத்தை ரெடி பண்ணி செதையுண்டாக்கி அதுல குதிச்சு இறந்து போலாம். அப்படி இல்லைன்னா பட்டினி கிடந்து சாப்பிடாதக்கு இறந்து போலாம். எப்படி ஆனாலும் சரி
இந்த ദുഷിച്ച പ്രാണനെ ഉപേക്ഷിക്കല. 43ാമത് ശ്ലോകം. ആത്മഹത്യാ ഭവേത് നൂനം പുനർജന്മനി ജന്മനി ശോഭജത്വം ച ശാപശ്ച ഹത്യാദോഷാത് ഭവേദപി. அப்படியாக்குமானா ஜென்ம ஜென்மாந்தரமாயிட்டு இந்த மாதிரி சரீரத்தை സ്വയമായിട്ട് നശിപ്പിக்கிற ആത്മഹത്യയെ ചെയ്യേണ്ടി വരും. ഒരു ജന്മത്തില് നമ്മൾ തന്നാലെ പോക വേണ്ടിയ ജീവനെ இப்படி விஷத்தை குடிச்சோ, தண்ணியில குதிச்சோ, அக்னியில குதிச்சோ, இப்படியெல்லாம் நம்மளே ஆத்மஹத்தியை செஞ்சானாக்கா, தற்கொலை செஞ்சானா, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் தற்கொலையா செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு ஜென்மத்தில நாராயண நாமம் ஜபிச்சா ஜென்ம ஜென்மாந்தரமாயிட்டு நாராயண நாமம் தொடரும் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஒரு ஜென்மத்தில சல்கர்மம் ஆரம்பிச்சு வச்சானா ஜென்ம ஜென்மாந்தரம் சல்கர்மங்கள் தொடரும் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஒரு ஜென்மத்தில பாபம் செஞ்சானா பாப கர்மங்கள் தொடரும் சொல்ற மாதிரி, ஒரு ஜென்மத்தில தற்கொலை செஞ்சானா ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு தற்கொலையா செஞ்சுட்டே இருக்க வேண்டி வரும். அது மட்டுமில்லை, இந்த தற்கொலை செய்யற தோஷத்தால சண்டாலத்துவம் வந்து சேரும். அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவாள் எல்லாம் சபிப்பா, இவன் இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு. 44வது ஸ்லோகம். புனர்விசார்ய பூபாலா சேதசா சமசிந்தயத் ஆத்மஹத்யா ந கர்த்தவ்யா சர்வதைவ மயாதுனா. சர்வதா ஏவ மயா அதுனா. மறுபடியும் ராஜா மனசுல இப்படி சிந்திச்சார், என்ன வேணாலும் சரி நான் இப்ப தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். தற்கொலை பண்ணினா இந்த ஜென்மத்துல தான் அது இந்த சரீரத்திலேருந்து இந்த ஜீவனை வெளியில விடலாம். ஆனா ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு இப்படியே நான் செஞ்சுட்டே இருக்கணும். நான் செய்ய மாட்டேன். என்னானாலும் சரி ஆத்மஹத்தியை செய்ய மாட்டேன், செய்யப்படாது. 45வது ஸ்லோகம். போக்தவ்யம் ஸ்வகிருதம் கர்மா தேஹேன அனேன கானனே. போக்தவ்யம் ஸ்வகிருதம் கர்மா தேஹேனானேன கானனே போகேனாஸ்ய விபாகஸ்ய பவிதா சர்வதாட்சயா. இந்த சரீரத்தாலேயே கர்மபலத்தை அனுபவிச்சு இந்த வனத்துல வாழணும். எங்கேயானாலும் என்ன கர்மம் செஞ்சோமோ அதனோட கர்மபலத்தை அனுபவிச்சுதானே தீரணும். அப்படி கர்மபலனை அனுபவிச்சுதான் அந்த கர்மபலன் இல்லாம வாசனா குணம் இல்லாம இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் சாதிக்காது அப்படின்னு ராஜா முடிவு பண்ணினார். 46வது ஸ்லோகம். பிராரப்த கர்மணா போகாதன்யதா ரட்சயோ பவேத். பிராரப்த கர்மணாம் போகாத் அன்யதா நட்சயः பவேத். தஸ்மாத் மயா அத்ர போக்தவ்யம் கிருதம் கர்ம சுப அசுபம். பிராரப்த கர்மணாம் போகாதன்யதா ரட்சயோ பவேத். தஸ்மான் மயாத்ர போக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம். அனுபவிச்சல்லாதக்கு பிராரப்த கர்மங்கள் வேற ஒரு தரத்திலையும் இல்லாமகாது. அதனால இந்த காரணத்துல கர்மபலனை அனுபவிச்சுண்டு அது சுபமானாலும் அசுபமானாலும் நான் இப்படி அனுபவிச்சு தீர்த்துக்கிறேன். நான் இனி ராஜகொட்டாரத்துக்கொன்னும் திரும்பி போகலை. 47வது ஸ்லோகம். குர்வன் புண்ணியாஸ்ரமாபியாசே புண்ணிய ஆஸ்ரம அபியாசே குர்வன் புண்ணியாஸ்ரமாபியாசே தீர்த்தானாம் சேவனம் ததா ஸ்மரணம் ச அம்பிகாயாஹ து ஸ்மரணம் சாம்பிகாயாஸ்து சாதூனாம் சேவனம் ததா. ஸ்மரணம் ச
അംബികായാഹ തു സാധൂനാം സേവനം തഥാ. പുണ്യ ആശ്രമങ്ങളോട് പക്കത്തിലെ വാഴ്ന്നിട്ടും പുണ്യതീർത്ഥങ്ങളിലെ സ്നാനം ചെഞ്ചും ജഗദംബികയെ നനച്ചുണ്ടും സജ്ജനങ്ങളെ സേവിച്ചുണ്ടും. 48ാவது ശ്ലോകം. ഏവം കർമ്മക്ഷയം നൂനം കരിഷ്യാമി വനേ വസൻ ഭാഗ്യയോഗാത് കഥാചിത്തോ ഭവേത് സാധു സമാഗമ. വനത്തിലെ വസിച്ചുണ്ടും ഞാൻ இந்த விதத்துல கர்மக்ஷயத்தை வருத்திக்கிறேன், என்னோட கர்மதோஷங்களை எல்லாம் இல்லாம பண்ணிக்கிறேன். அதிர்ஷ்டம் இருந்தானா எனக்கு சத்சங்கம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமே. 49ாவது ശ്ലോകം. ഇതി സഞ്ചിന്യ മനസാ ത്യക്ത്വാ സ്വനഗരം നൃപ ഗംഗാതീരേ ഗതകാമം ശോചം തത്രൈവ സംസ്ഥിത. இப்படி நினைச்சுட்டு அந்த ராஜா திரிசங்கு சொந்தம் நகரத்தை விட்டு கங்கா தீரத்துக்கு வந்து சேர்ந்து சோகத்தோடு கூடிட்டு அங்கேயே வாழ்ந்தார். 50ாவது ஸ்லோகம். ஹரிச்சந்திரஸ்ததா ஞாத்வா பிதுஷாவஸ்ய காரணம் துக்கித சஜீவாம் தத்ர பிரேஷயாமாச பார்த்திவா. திரிசங்கு அப்படிங்கிற தன்னோட அப்பாவுக்கு சாபம் கிடைச்ச விவரத்தை தெரிஞ்ச உடனே ஹரிச்சந்திர மகாராஜா துக்கத்தோடு கூடிட்டு மந்திரிகளை எல்லாம் அங்க சொல்லி அனுப்பினார், அப்பாவை கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு. 51ாவது ஸ்லோகம். சஜீவாஸ்தத்ர கத்வாஷு தமூஜு பிரஸ்ரயான்னிதாஹ பிரணம்ய ஷபஜாகாரம் நிஸ்வசந்தம் முஹுர்முஹு. மந்திரிகள் எல்லாம் ஹரிச்சந்திரனோடு மந்திரிகள் எல்லாம் உடனடியா மகாராஜாவை பார்க்கறதுக்கு அந்த வனத்துக்கு போனா சண்டால ரூபம் സ്വീകരിച്ച് துக்கத்தோடு கூடிட்டு மறுபடியும் பெருமூச்சு விட்டு இருக்கிற ராஜாவை அவ பார்த்து ராஜாவை நமஸ்காரம் பண்ணி ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு இப்படி சொன்னா. 52வது ஸ்லோகம். ராஜபுத்ரேண தே நூனம் பிரேஷிதான் சமுபாகதான் அவேஹி சஜீவாம் त्वं नो ஹரிச்சந்திராஜ்ஞயாஸ்திதான். மகாராஜாவே, ஹரிச்சந்திர மகாராஜா சொல்லிட்டு வந்தவாளாக்கும் நாங்கள் ஹரிச்சந்திரனோடு ஆக்ஞைய സ്വീകരിച്ചിട്ട് വന്നിരിக்கிற മന്ത്രികളാക്കും നാങ്ങൾ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. 53வது ശ്ലോകം. യുവരാജസുത പ്രാഹ യത്തത് ശൃണു നരാധിപ യത് തത് ശൃണു യത്തത് ശൃണു നരാധിപ ആനയദ്വം നൃപം യൂയം സമ്മാന്യ പിതരം മമ. மகாராஜாவே, ஹரிச்சந்திர மகாராஜா யுவராஜாவான உங்களோட புத்திரன் என்ன சொல்லி அனுப்பினார் அப்படிங்கிறத சொல்லுறோம், கேளுங்கோ. என்னோட அப்பாவான மகாராஜாவை திரிசங்கு மகாராஜாவை நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு ராஜதானிக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். 54வது ஸ்லோகம். தஸ்மாத் ராஜன் சம் ஆகச்ச தஸ்மாத் ராஜன் சமாகச்ச ராஜ்யம் பிரதி கதவ்யத சேவாம் சர்வே கரிஷ்யந்தி சஜீவாஹ ச பிரஜாஹ ததா சஜீவாஸ்ச பிரஜாஸ்ததா. அதனால மகாராஜாவே, துக்கமெல்லாம் களைஞ்சு ராஜ்யத்துக்கு வாங்கோ. மந்திரிகளும் பிரஜகளும் எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்டோடு கூடிட்டு சேவிப்போம். 55வது ஸ்லோகம். குரும் பிரசாதயிஷ்யாமா சயதாது தயேதவை பிரசன்னோசௌ மகாதேஜா துக்கஸ்யாந்தம் கரிஷ்யதி. குருவுக்கு கருணை தோணுற மாதிரி அவரை நமக்கு பிரீதிப்படுத்தலாம். வசிஷ்ட மாமுனி தானே உங்களை சபிச்சிருக்கார், அவரை நமக்கு சமாதானப்படுத்தலாம். மகா தேஜஸ்வியா இருக்கிற அவரு ரொம்ப குஷியோடு கூடிட்டு எல்லா ஒரு துக்கங்களுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பர். 56வது ஸ்லோகம். இதி புத்ரேண தே ராஜன் கதிதம் பகுதா கிலா தஸ்மாத் கமனமேவாஷு தஸ்மாத்
ഗമനം ഏവ ആശു ரோஜதாம் நிஜ சத்மனி. ராஜாவே, இப்படி உங்களோட புத்திரன் பலதும் சொல்லி விட்டுருக்கார் எங்க கிட்ட, அதனால நீங்கள் ராஜகொட்டாரத்துக்கு இப்பவே வரதுக்கு உங்களுக்கு நல்ல மனசு தோணணும் இப்படின்னு அந்த மந்திரிகள் எல்லாம் ராஜா கிட்ட சொன்னா, அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்ச. 57வது ஸ்லோகம். இதி தேஷாம் நிருப ஸ்ருத்வா பாஷிதம் ஸ்வபஜாக்ருதி ஸ்வபஜ ஆக்ருதி ஸ்வபஜ ஆக்ருதிஹி ஸ்வக்ருஹம் கமனாயாசௌ நமதிம் கிருதவானதஹ. இப்படி அவ சொன்னதை கேட்டுட்டும் சண்டாள ரூபத்துல சொந்தம் கிரகத்துக்கு போறதுக்கு அவருக்கு மனசு வரலை. 58வது ஸ்லோகம். தான் உவாச்ச தானுவாஜ ததா வாக்கியம் வ்ரஜந்து சஜிவா புரம் கத்வா புரம் மகாபாகா ப்ருவந்து வஜனாச்ச மே வஜனாது ச மே. அப்படி அவரு அவாகிட்ட இப்படி சொன்னார், மந்திரிகளே, நீங்கள் பட்டணத்துக்கு போச்சுங்கோ, நான் இந்த கானனத்துல வாழ்ந்துக்கிறேன், அங்க போயிட்டு நான் சொல்லி விடுற விஷயத்த என்னோட புத்திரன் கிட்ட சொல்லுங்க. 59வது ஸ்லோகம். ந ஆகமிஷ்யாமி அகம் புத்ரா குரு ராஜ்யம் அதந்திரிதஹ மானயன் பிராமணான் தேவான் யஜன் யஜ்ஞைஹி அநேகஷஹ. நாகமிஷ்யாம்யஹம் புத்ரா குரு ராஜ்யமதந்திரித மானயன் பிராமணான் தேவான் யஜன் யஜ்ஞைரநேகஷா. புத்ரா, நான் இப்ப ராஜ்யத்துக்கு வரலை, கொஞ்சம் கூட சோம்பல் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிக்கோ. பிராமணாலையும் தேவர்களையும் பகுமானிச்சுண்டு நிறைய யஜ்ஞங்களை நீ செய்யணும். 60வது ஸ்லோகம். ந அகம் ஸ்வபஜ வேஷேன கர்ஹிதேன மகாத்மபிஹி ஆகமிஷ்யாமி அயோத்யாயாம் சர்வே கச்சந்து மா சிரம். நாஹம் ஸ்வபஜ வேஷேன கர்ஹிதேன மகாத்மபி ஆகமிஷ்யாம்யயோத்யாயாம் சர்வே கச்சந்து மாசிரம். மகாத்மாக்கள் நிந்திக்கிற இந்த சண்டால ரூபத்துல நான் அயோத்தியாக்கு வரலை, கொஞ்சம் டிலே பண்ணாதக்கு எல்லாரும் பொக்குங்கோ, கொஞ்சம் கூட டிலே பண்ணாதங்கோ, எல்லாரும் ராஜ்யத்துக்கு திரும்பி போங்கோ அப்படின்னு மந்திரிகளை சொல்லி அனுப்புறார். 61வது ஸ்லோகம். புத்திரம் சிம்ஹாசனே ஸ்தாப்ய ஹரிச்சந்திரம் மகாபலம் குர்வந்து ராஜ்யகர்மாணி யூயம் தத்ர மமாத்மயா. என்னோடு ஆജ്ഞை அனுசரிச்சு புத்திரனான ஹரிச்சந்திரனை சிம்ஹாசனத்துல வாழ வச்சு நீங்கள் அங்க ராஜ்ய காரியங்களை நிர்வகிச்சு என்னோட புத்திரனுக்கு உதவியாயிட்டு இருக்கணும் அப்படின்னு மந்திரிகள் கிட்ட சொன்னார் திரிசங்கு ராஜா. 62வது ஸ்லோகம். இதி ஆதிஷ்டாஹ ததஹ தே து ருருதுஹு ச ஆதுரா விருஷம் சஜீவாஹ நிர்யயுஹு தூர்ணம் நத்வா தம் ச வனம் ஆஸ்ரமாத் இத்யாதிஷ்டாஸ்ததஸ்தேது ருருதுச்சாதுராவ்ருஷம் சஜீவா நிர்யயுஸ்தூர்ணம் நத்வா தம் ச வனாஸ்ரமாத். இப்படி திரிசங்கு சொன்னதை கேட்ட அந்த மந்திரிகளாகட்டும் சங்கடத்தோடு கூடிட்டு புலம்பினா. அதுக்கப்புறம் எல்லாரும் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி போகவும் செஞ்சா. 63வது ஸ்லோகம். அயோத்தியாயாம் உப ஆகத்ய புண்ணியே
அஹ்னி விதிபூர்வகம் அபிஷேகம் ததா சக்ருஹு ஹரிச்சந்திரஸ்ய மூர்தினிதே அயோத்தியாயாமுபாகத்ய புண்ணியேஹ்னி விதிபூர்வகம் அபிஷேகம் ததா சக்ரோர் ஹரிச்சந்திரஸ்ய மூர்தினிதே. അയോധ്യയിലെ എത്തിച്ചേർന്ന മന്ത്രികളെല്ലാം ഒരു ശുഭദിനത്തില് അവ ഹരിചന്ദ്രനെ വിധിപൂർവം രാജാവായിട്ട് സ്ഥാനം കൊടുത്ത് സിംഹാസനത്തില് ഒക്കാര വെച്ച. 64ാவது ശ്ലോകം. അഭിഷിക്തഃ തു തേജസ്വി സജീവൈഃ ച നൃപ ആജ്ഞയാ രാജ്യം ചകാര ധർമ്മിഷ്ഠഃ പിതരം ചിന്തയൻ വൃഷം. അഭിഷിക്തസ്തു തേജസ്വി സജീവൈശ്ച നൃപാജ്ഞയാ രാജ്യം ചകാര ധർമ്മിഷ്ഠ പിതരം ചിന്തയൻ വൃഷം. രാജകൽപ്പനയെ അനുസരിച്ച് മന്ത്രികളെല്ലാം தர்மனிஷ்டையோடு கூடிட்டு தேஜஸ்வியா இருக்கிற அந்த ஹரிச்சந்திரனை ராஜாவாயிட்டு அபிஷேகம் பண்ணினா. அப்பாவை நினைச்சுண்டு ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற ராஜா ராஜ்யத்தை நன்னா ஆட்சி பண்ணினார். இப்படி சொல்லிண்டு தேவி பாகவதத்துல சப்தம ஸ்கந்தத்துல 12வது அத்தியாயம் முடிவடைகிறது.